நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. நற்கருணையிலே எங்களுக்காய் என்னாலும் காத்திருக்கிற எங்கள் அன்பு இயேசுவே, மீண்டும் உங்களை சந்திக்கின்ற இந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அற்புதமான கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இதோ இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தோடு இந்த மாதா தொலைக்காட்சியிலே பணி செய்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே மீண்டுமாய் உம்மை சந்திக்க நீர் சொல்லுகின்ற அந்த உயிருள்ள வார்த்தைகளுக்கு செவிமெடுக்க எங்களது உள்ளத்தின் ஆழத்தில் கிடக்கின்ற பல்வேறு அங்கலாய்ப்புகளை, துன்பங்களை, வேதனைகளை மட்டும் எல்லாம் உம்மிடத்தில் சொல்லி எங்களை நாங்கள் தேற்றிக்கொள்ள உமது ஆறுதலான வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு திடனும் தைரியமாய் இருக்கிறீர், எங்களுக்கு ஆற்றலும் வல்லமையுமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் மீண்டும் உணர்ந்து கொள்ள, எங்களது நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொள்ள, எங்களுக்கு நீர் கொடையாக கொடுத்த இந்த விசுவாசத்தை இன்னும் திடப்படுத்தி கொள்ள உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர், இன்றைய நாளிலே திருப்பாடல் 128 வசனம் 1 திருப்பாடல் ஆசிரியர் இப்படி சொல்கிறார்: ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி தெய்வ பயம் வாழ்வின் வழி என்று ஞான மொழிகளிலே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு அஞ்சுதல் என்றால் ஏதோ நடுங்கிக் கொண்டு என் ஆண்டவர் என்னை கொன்று விடுவார், என்னை நரகத்தில் தள்ளி விடுவார், எனக்கு நான் தாங்க முடியாத தண்டனைகளை கொடுத்து என்னை வீழ்த்தி விடுவார் என்ற அச்சமல்லாமல், ஆண்டவர் மீது உண்மையான அன்பின் வெளிப்பாடாக என் ஆண்டவரை விட்டு நான் பிரிந்து போவேனோ, என் பாவச் செயல்களால், என் சுயநலத்தால், என் அன்பற்ற வாழ்க்கையினால் என் ஆண்டவரை விட்டு பிரிந்து ஓடி போவேனோ, என் ஆண்டவருடைய உறவிலிருந்து நான் விலகி விடுவேனோ என்ற அச்சம். அதைத்தான் இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் தனது வாழ்க்கையின் அனுபவத்தில் எழுதுகிறார். அவர் பாவத்திலே வீழ்ந்த போது ஆண்டவரிடத்திலிருந்து விலகி நின்றார். ஆண்டவரை வேண்டாம் என்று புறம் தள்ளிய அந்த அனுபவத்திலிருந்து அவர் ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர், அவர் காட்டுகின்ற அந்த புனிதமான அன்பு நிறைந்த பாதையில் நடக்கின்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் கடவுள் அவர்களை கைவிட மாட்டார். இயேசுவே, இதோ இந்த நேரத்திலே முது பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும்
மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த புனிதமான ஆராதனையில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இணைந்து எங்கள் நேசரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமது திருமுகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். உமது அற்புதமான பாதைகளை கண்டு அறிந்து கொள்ள, அதில் பயணிக்க எங்களையே நாங்கள் உட்படுத்தி கொள்ள, பயனுள்ள அற்புதமான வீரியமுள்ள விதையாய் வளர்ந்து பலன் கொடுக்கின்ற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ இதோ உம்மை தேடி வந்திருக்கிறோம். உமது திருமுகத்தை நாடி வந்திருக்கிறோம். உமது ஆற்றலை வல்லமையை கேட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒரு முகமாய் ஒரு மனதாய் இணைந்து இதோ உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆமென். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 ஆராதனை
துடிப்பாக மாற்றும் எந்த ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் ஆராதனை 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 அப்பரேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே. இறை செய்தி பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். இறை செய்தி பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ஆண்டவர்க்கே ஆவியான தேவனுக்கே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பரே இயேசுவே ஆண்டவரே உமக்கு மட்டுமே ஆராதனை. ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற கடவுள் நீர். எங்களை வாழ வைக்கின்ற கடவுளாய் இருக்கின்றீர் நீர். ஆண்டவரே அன்பரே நல்லவரே வல்லவரே உமக்கே எங்கள் ஆராதனை. ஆண்டவரே உமக்கே ஆராதனை. ஆண்டவரே யார் யாரோ எங்களை விட்டு விலகி போனாலும் நீர் ஒருவர் மட்டும் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே எங்களோடு உடனிருந்து வாழ்வு கொடுத்து கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே எங்களை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய கடவுள் நீராகத்தானே இருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? உம்முடைய தெய்வீக அன்புக்கு நிகராக யாரையும் காட்ட முடியுமா? ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய வழி அன்பு, ஆறுதல், இரக்கம், மன்னிப்பு இவைகளால் நிறந்தது. ஆண்டவரே
வழிநெடுக உம்முடைய வழியை பின்பற்றுகின்ற பொழுது அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், ஆறுதல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம், இரக்கத்தோடு செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம், பிறரை மன்னிப்பதற்குரிய கடமை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக இறையாட்சி விழுமியங்களை தாங்கி வாழ நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். உம்முடைய பாதைகள், நீர் காட்டும் பாதைகள் முள்ளால் நிறைந்திருந்தாலும், முள் போன்ற வழியை கொடுத்தாலும் ஆண்டவரே, அந்த வழியை தாங்கி கடந்து செல்கின்ற பொழுது ஆண்டவரே, மலர்களால் ஆன பாதையை நாங்கள் அடைய முடியும் ஆண்டவரே. அதை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும் ஆண்டவரே. உம்முடைய வழிகள் முட்கள் போல தோன்றினாலும் அதில் பயணம் செய்கின்ற பொழுது பிறருக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் அமைதியும் நிறைவையும் கொடுக்க முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதில் எத்தனையோ சவால்கள், உதறி தள்ளப்பட்ட நிலைகள், கண்டு கொள்ளப்படாத நிலைகள், ஒதுக்கப்பட்ட நிலைகள் என்று சொல்லிக்கொண்டே அடுக்கிக் கொண்டே போனாலும் ஆண்டவரே, இவற்றை கடந்து மகிழ்ச்சி, நிறைவு, அமைதி என்பது எங்களுக்காக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து வாசித்து நாங்கள் உமக்கு புகழ் சாற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லும் பொழுது பயந்து அல்ல ஆண்டவரே, நடுங்கி அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படி அல்ல, தீமைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய விதத்திலே ஆண்டவரே, உமக்கு அஞ்சி என்று சொல்லும் பொழுது உம்மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் ஆழத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் பயமுறுத்தக்கூடிய கடவுள் அல்ல, பயத்தை தெளிய வைத்து நம்பிக்கையை ஊட்டுகின்ற, ஆழப்படுத்துகின்ற கடவுள் ஆண்டவரே. ஆண்டவரே, அதை இந்த நாளிலே நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வழியில் செல்வதில்தான் மகிழ்ச்சி, நிறைவு, அமைதி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உறுதியாய் உம்முடைய வழிகளிலே செல்ல, நிலைத்து நிற்க உம்முடைய ஆவியை அனுப்பும், உம்முடைய ஆற்றலால் நிரப்பும், உம்முடைய அருளால் நிரப்பும் ஆண்டவரே. எங்களை நீரே கரம் பிடித்து தொடர்ந்து இதுவரை வழி நடத்தியது போல இனியும் தொடர்ந்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஆமென். ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ. நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ, தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ.
என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் பிரிந்த பின்னும் நீ ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ. எந்த மேனி தழுவிய இளம் தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும் எந்த மேனி தழுவிய இளம் தென்றல் சொந்த தாய் கடலோடு கலந்த பின்னும் எந்த பாதையின் விளக்காய் பகலவனும் எந்த காரிருள் மாயையால் மறைந்த பின்னும் நீ ஒருவர் மட்டும் இயேசுவே என்னை விட்டு நீங்காதிருப்பதும் ஏனோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ தெய்வீக அன்பால் தானோ திருப்பாடல் 128. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழி நடப்போர் பேறு பெற்றோர். பள்ளி மணி ஒலித்தது. எல்லா மாணவர்களும் தங்களுடைய புத்தகங்களையும் நோட்டுகளையும் சரிபார்த்து பைகளில் அடுக்கிக் கொண்டு இல்லத்துக்கு புறப்பட தயாரானார்கள். ஆனால் அந்த சிறுவன் மட்டும் தன்னுடைய நோட்டை காணவில்லை என்று அவன் அங்கும் இங்கும் அலைகிறான், தேடுகிறான். ஆசிரியரிடம் கூட முறையிட்டு பார்க்கிறான். ஆசிரியர் சொல்றார், பரவாயில்ல, நான் தானே அந்த நோட்டு எங்க அப்படின்னு கேட்கணும், உன்னை பற்றி எனக்கு தெரியும், எனவே பரவாயில்ல, நீ வீட்டுக்கு போ, வேற ஒரு நோட்டு புக் வாங்கிக்கலாம் என்று சொல்கிறார். ஆனாலும் அந்த சிறுவன் மீண்டும் மீண்டும் தேடிக்கொண்டே இருக்கிறான். ஏன் இப்பொழுது அழவே தொடங்கிவிட்டான். ஆசிரியர் அவனுக்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டு, ஏன் உங்க அப்பா அடிப்பாங்களா, அம்மா திட்டுவாங்களா என்றெல்லாம் கேட்கிற பொழுது கண்களில் கண்ணீரோடு அந்த ஆசிரியரின் முகத்தை பார்த்து அந்த சிறுவன் சொல்கிறான்,
எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஆம், அச்சம் என்பது, பயம் என்பது இப்படிப்பட்டதுதான். கடவுள் மீது நாம் கொள்கிற அந்த அச்சம் என்பது இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். என்னுடைய கடவுள் என்னை இந்த அளவுக்கு அன்பு செய்திருக்கிறார், என்னுடைய கடவுள் என்னை இந்த அளவுக்கு நேசித்திருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது நான் எப்படி அந்த தவறான வழியில் நடக்க முடியும், நடக்க இயலும் என்று யோசிக்கிற ஒரு உறவே, அன்பே இங்கே பேரன்பாக கருதப்படுகிறது. அதுவே அற்புதமான ஆன்மீகமாக கருதப்படுகிறது. ஆம் ஆண்டவரே, அப்படி உம்மீது நாங்கள் கொள்கிற அந்த அச்சமே எங்களுடைய வாழ்க்கையில் ஞானத்தின் தொடக்கமாக இருக்கிறது. என்னுடைய கடவுள் என்னை தண்டிப்பார் என்கிற அந்த மனநிலையில் இருந்து எப்படி நான் என்னுடைய கடவுளுக்கு துரோகம் செய்தேன் என்று எண்ணி பார்க்கிற மனநிலை இங்கே அதிகமாக தேவைப்படுகிறது. ஆம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட ஒரு பயத்தை எங்களது உள்ளத்தில் ஆழமாக புதித்தருளும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, இன்னும் இன்னும் நிரம்ப பெற்றுக்கொள்ள எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். இதோ நாங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறோமோ அப்படிப்பட்ட மனநிலையில் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த அற்புதமான பாடலின் வழியாக உம்முடைய கரங்களிலே சமர்ப்பிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் தானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை
நிற்கிறேன். நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? ஏன் 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 என்று கேட்க பார்க்கிறேன். எதற்காக 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 என்று கேட்டு பார்க்கிறேன். என்னவென்று ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? எதற்காக நான் நன்றி சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, நன்றி சொல்லுதல் என்பது ஆண்டவரே நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல், ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கின்ற ஒரு செயல், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது உம்முடைய மாட்சியை இன்னும் மிகுதிப்படுத்தாது. இதைதான் திருப்பலியிலே புகழுரையிலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆனாலும் இது எங்கள் கடமையின் செயல்பாடு. ஆண்டவரே, இது எங்களுடைய கடமை. நாங்கள் இதை செய்ய வேண்டும். ஆண்டவரே, ஏன் ஏன் எதற்காக எதற்காக? போன பாடலிலே பாடிய அந்த வார்த்தைகளைத்தான் நான் நினைவு கூற விரும்புகிறேன். ஆண்டவரே, யோசேப்பை போல நான் ஒழுங்கில்லை தான், நோவாவை போல நேர்மையாளன் இல்லை. ஆண்டவரே, ஆபிரகாமை போல் ஆழமான நம்பிக்கை கொண்ட மனிதன் இல்லை. தானியேலை போல உம்மை நான் வேண்டவில்லை. ஆண்டவரே, இன்னுமாக பார்க்கின்ற பொழுது மார்த்தாளை போல உமக்கு நாங்கள் எந்த பணிவிடையும் செய்யவில்லை. ஆண்டவரே, மரியாளை போல உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை அதிகமாக அன்பு செய்யவில்லை. ஆண்டவரே, எஸ்தரை போல எதையுமே செய்யவில்லை. ஆண்டவரே, எலிசபெத்தினுடைய நற்குணங்கள் இல்லை. ஆண்டவரே, இருந்த போதிலும் நாங்கள் வேண்டுகின்ற பொழுது எங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறீரே, அதுதானே ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் கடவுள் என்று சொல்லி உம்மிடம் ஜெபிக்கிறோம், வேண்டுகிறோம், பல தவ முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அதற்கு உண்மையான செயல்பாடு என்றால் நாங்கள் நன்றி சொல்வதில் தான் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் வேண்டுகின்ற பொழுதை செய்தாலும் சரி, செய்ய காலம் தாழ்த்தினாலும் சரி, நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆண்டவரே, இதை நாங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் உணர்வதற்குரிய ஆற்றலை, வல்லமையை, அருளை தாரும் என்று சொல்லி இதோ இந்த நன்றி பாடல் வழியாக உமக்கு புகழ் சாற்றுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான்.
நாதனே, என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே, நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். இயேசு தெய்வமே எங்கள் நண்பரே, விசுவாசிப்பேன் உம்மையே. இயேசு தெய்வமே எங்கள் நண்பரே, விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உன் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உன் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தி கொண்டிருக்கிற முதுமேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் என்ற திருப்பாடல் ஆசிரியருடைய அனுபவத்தை இன்று நாங்களும் வாசித்து சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பது என்பது ஆண்டவருக்கு பிடித்ததை செய்கிறது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். வீட்டிலே பெற்றோர் இது நல்லது இது கெட்டது என்ற ஒரு அனுபவத்தில் சொல்லுகிற பொழுது, அது செய்யாத பொழுது நாம் பயப்படுகிறோம், அஞ்சுகிறோம். காரணம், அவர்கள் அனுபவத்திலே ஞானத்திலே அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதை நான் பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றுகிற பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்வும் மகிழ்ச்சியாக மாறும் என்பதால் தான். இது நம்முடைய அனுபவத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், கடவுளும் அதே போலதான் இது நல்லது இது கெட்டது இது சரி இதை செய்தால் நன்மை என்று பல்வேறு நபல்கள் வழியாக ஊழியத்தின் வழியாக நமக்கு அதை சுட்டி காட்டுகிறார். அதை சுட்டி காட்டுகிற பொழுது நாம் அதை செய்கிற பொழுது அவர் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல, இவரே என் அன்பார்ந்த மகன் என்று நம்மை நினைத்து பூரிப்படைகிறார். எனவே கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, நம்மை பிடித்தவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் நம்மையே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளிலே நமக்கு இந்த திருப்பாடல் மீண்டும் உயர்த்துகிறது. நாம் தொடர்ந்து இந்த வேளையிலே விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற ஒரு பாடல் மூலம் இணைய இருக்கிறோம்.
இந்த பாடல் வரிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் படிக்கிற பொழுது உங்களுக்கு புரியும். ஆண்டவரே, நீர் விண்ணப்பத்தை கேட்பவர், என் கண்ணீரை துடைப்பவர், எனக்கு சுகம் தருபவர், உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் செய்ய முடியும், நீர் நினைத்தால், உமது வார்த்தை எங்கள் மீது செலுத்தினால் எங்கள் எல்லாம் மாறும் என்ற ஒரு அனுபவ பாடலாக அது இருக்கிறது. எனவே இந்த பாடல் வரிகளை மீண்டுமாய் அசை போட்டு நாம் உணர்ந்து பாடுகிற பொழுது ஆண்டோர் மீது உள்ள நம்பிக்கையை மீண்டும் புடமிட்டு பார்ப்போம். என்னுடைய வாழ்வு நிலை கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவதாக இருக்கிறதா? நான் நம்பியிருக்கும் கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார், வளப்படுத்துவார் நம்பிக்கையில் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து ஆழமான நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவோம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, இதோ உம் மீது பயம் கொண்டவர்களாக, உம்மால எல்லாம் முடியும் என்று நம்பி உம்மை தேடி வந்தவர்களிடத்தில் நீங்க மனம் உருகுனீங்களேப்பா, ஆசீர்வதித்தீங்களே. நீங்க சென்ற இடமெல்லாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தினீர்கள். இதோ நம்பிக்கையோடு கூட உம்முடைய திரு முன்னிலையில, உம்முடைய திரு சட்டங்களுக்கு பயந்து ஒன்று கூடியிருக்கிற இந்த மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மாதா தொலைக்காட்சி என்கிற இந்த அற்புதமான ஊடகத்தின் வழியாக உம்மை தரிசித்துக் கொண்டிருக்கிற, உம்மை கண்ணார கண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் தொடுமாண்டவரே, தொடுமாண்டவரே, மனம் முருகும் ஆண்டவரே, மனம் முருகும், மனம் முருகும். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி நம்பிக்கையே கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, ஆண்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, எனக்கு இதை நீங்க கண்டிப்பா தரணும், அப்படி கூட நாங்க கேட்கல. ஆண்டவரே, உமக்கு திருவுளம் இருந்தா, உமக்கு சித்தம் இருந்தா, இதோ இந்த நற்கருணைக்கு முன்பாக காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும், ஒவ்வொரு சகோதரிக்கும் உடைய திருவுளம் இன்னைக்கு நடக்கணும் ஆண்டவரே. உடைய சித்தம் இன்னைக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. தொடுமையா, நற்கருணையில் உயிரோடு இருப்பவரே, உம்முடைய மக்களை தொடுமையா, உம்முடைய மக்களோடு பேசும் ஆண்டவரே, பேசும். சித்தம் உண்டு சுகமாக, சித்தம் உண்டு நடக்கட்டும் என்று அவர்கள்ட்ட சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க. நன்றி நன்றி. சித்தமுண்டு சுத்தமாக
சுகமாக்கினி. ஆமென், ஆமென். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. ஆமென். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, பள்ளிக்கு சென்று திரும்புகிற அந்த குழந்தை தன்னுடைய புத்தக சுமைகளை சுமந்து வருகிற பொழுது அந்த தாய் எவ்வளவோ சுமைகள் இருந்தாலும் என்கிட்ட குடு என்று அதை தூக்கி நடக்கிறாள், சுமக்கிறாள். இதைவிட பேரன்பை உம்முடைய சிலுவை தியாகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்களுடைய சுமைகளையும் நீர் தாங்கிக் கொண்டு, நீர் ஏற்றுக்கொண்டு, இதோ உன்னுடைய பிணிகளை நான் சுமந்து கொண்டேன், உன்னுடைய கசப்பான வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று எங்களுக்கு அடையாளமாக இருக்கிறேன் ஆண்டவரே. இதோ சுமக்க முடியாமல், தாங்க முடியாமல் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் நீர் புன்முறுவலோடு அழைக்கிறீர். சோர்ந்து போயிருக்கிற என்னுடைய சொந்தங்களே, எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, எங்களுடைய சுமைகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நாங்க மகிழ்ச்சியோடு உமக்கு அருகாமையிலே நடந்து வரணும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் நன்றி சொன்னாலும் ஆண்டவரே எங்களால் இயலாத ஆண்டவரே. எத்தனை ஆசீர்வாதங்களால் எங்களை நீர் நிரப்பி இருக்கிறீர், எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்கள் விலகி போனாலும் எங்களை இறுக கட்டி அணைத்து என் மகனே மகளே என்று ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கிறீரே. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லா நிலைகளுக்காய் நன்றி கூறுகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த நோய்களுக்காய் நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்த தனிமைக்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் சவால்களை கொடுத்ததற்காய் நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவிப்பதற்காய் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. காரணம், இந்த நேரங்களில் எல்லாம் நீர் எங்களோடு இருக்கிறீர். என் மகனே, உன்னோடு நான் இணைந்து உன் துன்பத்தில் நான் பங்கெடுக்கிறேன், உன்னோடு நான் கண்ணீர் சிந்துகிறேன் ஆண்டவரே. நீர் இந்த ஆறுதலின் வார்த்தைகளை நீர் எங்களுக்கு சொல்லுகிறீர். ஆனால் எங்களை அப்படியே மாண்டு போக விடுவதில்லை. இந்த துன்பங்களில் இருந்து, இந்த வேதனைகளில் இருந்து, கஷ்டங்களில் நீர் எங்களை தூக்கி எழுப்புகிறீர், எங்களுக்கு விடுதலை தருகிறீர், எங்களுக்கு அன்பை நிறைவாய் பொழிந்து எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிற ஆண்டவரே நன்றி கூறுகிறோம். நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. என் சகோதரனே, என் சகோதரியை, இதோ இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறும் விதமாய், அவரை போற்றி புகழும் விதமாய் இந்த நேரத்திலே நாம் அனைவரும் ஒரு மனதோடு மாண்புயர் கீதம் பாடி நம் நற்கருணை ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஆமென், ஆமென், ஆமென்.
வாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.